ஹலோ கைஸ், வெல்கம் டு நிரன்ஸ் கிச்சன். நான் உங்க நிரஞ்சனா சங்கர். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ. வெள்ளை கறி குருமா செய்வது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது எங்க அம்மாவோட ரெசிபி. மதுரையில ரொம்ப ஃபேமஸா செய்வாங்க இந்த கறி குருமா. நம்ம கலர் ஆட் பண்ண வேண்டியதுல வெள்ளையாவே இது இருக்கும். ஸோ இது எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம வரப்போற வீடியோல பார்ப்போம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். வெள்ளை கறி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காயும் பொரிக்கடலை கசகசா 3 அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி தழை, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃபு, இஞ்சி பூண்டு சிறு சிறு துண்டுகளாக, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 5. இது தவிர மல்லித்தூள், இது சால்ட்டு, பொட்டேட்டோ எடுத்துக்கணும். இது முருங்கைக்காய், இது பீஸாக வெட்டி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 4. இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயில் நெய் 1 ஸ்பூன் போட்டு வச்சுக்கணும். அடுப்பை ஏற்றி வச்சுக்கணும். ஸோ சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதுவும் பச்சை மிளகாவும் நெய்யில் நல்லா போட்டு வதக்கி எடுக்கணும். ஸோ இது என் குக்கிங் சேனலில் 150வது வீடியோ. மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு இது. ஸோ கறி வாங்கி வச்சுருக்கோம்ல 1/2 கிலோ, அதில் தயிர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சு வச்சுக்கணும் ஒரு பக்கம். ஸோ ஒரு குக்கர் அடுப்பில் வைக்கணும். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதெல்லாம் போடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1, அப்புறம் இலை, பிரியாணி இலை, அதெல்லாம் போட்டு தாளித்த உடனே வெட்டி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாய், அதை போடணும். க்ரீன் சில்லி 3 போடணும். பெரிய வெங்காயம் 1 வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்கணும். கொத்தமல்லி தலைகளையும் இப்பயே கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இப்படி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே போட்டு தட்டியும் போடலாம், இல்லாட்டி பீசஸாகவும் வெட்டி உள்ளே போடலாம். நல்லா ஒரு வதக்கணும். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை இந்த ஸ்டேஜில் உள்ளே போடணும். கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அதையும் உள்ளே போடணும். உப்பு ஆட் பண்ணணும். எல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு கறியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதை இந்த ஸ்டேஜில் உள்ளே ஆட் பண்ணணும். ஸோ எல்லாம் எப்படி கலந்து வைக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு தேவையானது 3 டம்ளர் தண்ணி. இதுக்கு மஞ்சள் பொடி நம்ம ஆட் பண்ண வேண்டாம், வெள்ளையாக தான் இந்த குருமா இருக்கும். 3 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு 7 விசில் ஹையில் வர அளவுக்கு வேக வைக்கணும். ஸோ அது வெந்து முடித்த உடனே நான் ஒரு கடாயில் அதை எல்லாம் எடுத்து உள்ளே ஊற்றி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், பொரிக்கடலை, கசகசா, அதை இந்த ஸ்டேஜில் உள்ளே போடணும். நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த ஸ்டேஜில் உள்ளே போடணும். எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு உப்பு தேவையானது பார்த்துக்கங்க. தேவை இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும். இது மிக்ஸி ஜாரு கழுவின தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து உள்ளே திறந்து பார்க்கணும். மணக்கும், வீடே மணக்கும். எவ்வளோ நல்லா கறி நல்லா பஞ்சு போல் வெந்து நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். அதுதான் எலுமிச்சை சாறு. ஒரு எலுமிச்சை சாறை நம்ம உள்ள கொட்டைகளை நீக்கிட்டு உள்ளே ஆட் பண்ணணும். அப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலைகளை மேலாக போடணும். ஸோ
வெள்ளை குருமா வேறு ஒரு இதில் நான் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Happy cooking. Share happiness and spread positivity. Thank you guys.